வணக்கம். திஸ் இஸ் ரவிச்சந்திரன், CEO கம் EE பாண்டிச்சேரி ஸ்லம் கிளீனர்ஸ் போர்ட். நம்ம வாரியத்தின் மூலியமாக பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் நம்ம ஒன்றிய அரசு இன்ட்ரடியூஸ் பண்ணது 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதிலேருந்து புதுச்சேரியில் நம்ம 2015 லான்ச் பண்ணி செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டமானது 4 வெர்டிகல்ஸ் வரும். ஒன்று இன்ஸ்டிடியூ ஸ்லம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதாவது ஒரு குடிசை பகுதி இருந்ததுன்னா அந்த குடிசை பகுதி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பர்மனெண்ட் ஷெல்டர் போட்டு அவங்களுக்கே பயனாளிகளுக்கு கொடுக்கறது ஒரு திட்டம். அப்போ இன்னொன்று அஃபோர்டபுள் ஹவுசிங் ப்ரோக்ராம். அது வீடு வெளியில் இருக்கிறவங்களுக்கு எங்கேயாவது அப்ஜெக்ஷனபிள் லேண்ட்லாம் இருக்கிறாங்களே அதை மாதிரி மக்களை பர்மனெண்ட்டாக வீடு ஷெல்டர் கட்டி கொடுக்கறது ஒன்று. அதுக்கப்புறம் பிஎல்சின்னு ஒரு திட்டம் இருக்குது. அதை பயனாளிகள் தாமே வீடு கட்டிக்கொள்ளும் திட்டம். இப்போ நம்ம அந்த 4 திட்டத்தில் நம்ம பிஎல்சி தான் நம்ம பாண்டிச்சேரியில் டேக்கப் பண்ணி இப்போ ஆப்ரேட் பண்ணிட்டு வரோம். இந்த திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 4 பிராந்தியத்துக்கும் இது பொருந்தும். பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனம் எல்லா பிராந்தியத்திலும் நம்ம தரோம். இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்த்தோன்னா பயனாளிகள் அப்ளிகண்ட் சொந்தமாக இடம் வச்சுருக்கணும், பட்டா லேண்ட் வச்சுருக்கணும். அப்போ அவருடைய வருட வருமானம் 3 லட்சத்துக்கு அதிகம் இல்லாமல் 3 லட்சம் குறைவாக இருக்க வேண்டும். புதுச்சேரியிலோ இல்லை எனி பார்ட் ஆஃப் இந்தியாவிலேயோ அவருக்கு எந்த சொந்தமாக வீடோ எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் பேசிக் க்ரைட்டீரியா தான். அதுக்கப்புறம் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். புதுச்சேரியில் இந்த ரேஷன் கார்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும். இப்போ அதை மாதிரி இருந்தோன்னா பயனாளிகள் அப்ளிகண்ட் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பமானது நீங்கள் நேரடியாக ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கலாம். நம்ம ஊரில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாண்டிச்சேரியில் எல்லா ரீஜன்லேயும் சிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, காமன் சர்வீஸ் சென்டர் ஒன்று இருக்குது. அங்கே போனால் கூட அவங்க பண்ணித்தராங்க. இல்லை முடியாதவங்க தெரியாதவங்க கூட நேராக அலுவலகத்துக்கு அப்ரோச் பண்ணலாம். நாங்கள் அதுக்கு ஒரு ஃபார்ம் வச்சுருக்குறோம். ஈவந்தோ நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் அந்த டீட்டெயில்ஸ் எடுத்தாந்து எங்ககிட்ட கொடுத்தா தான் நாங்கள் ட்ரேஸ் பண்ணி அதை இது கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். இதற்கடுத்து அந்த ஒரு பயனாளியும் 330 சதுரடி குறையாமல் வீடு கட்ட வேண்டும். அனைவருக்கும் வீடு என்ற தாரக அடிப்படையில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது.